பரத் சார் கூட டிராவல் பண்றதுக்கு முன்னாடி நான் தனியாவே திருச்செந்தூர் வந்திருக்கிறேன். திருச்செந்தூர் தனியா வரணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு தூண்டுகோலா அமைஞ்சது நம்ம சொக்லிங் சார் தான். அவங்க வீடியோல வந்து நீங்க தனியா திருச்செந்தூர் போங்க, சாதாரண மனுஷனா போயிட்டு ஒண்ணுமே எதுவும் திங்க் பண்ணாம உனக்கு என்ன தோணுதோ அங்க போய் சும்மா படுத்து உட்காந்துக்கோ, சாதாரண எளிமையா போ, ஒரு வேஸ்ட்டை கட்டிட்டு போ, படுத்துக்கோ, தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னாரு. நான் அதுக்கு முன்னாடி எப்படி போறது, கோயிலுக்கு போய் நைட்டு ஸ்டே பண்றதுன்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தேன். சார் வீடியோ பார்த்தோன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சது, தைரியம் கிடைச்சது, போனேன். அப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. நம்ம லைஃப்ல விட்ட கான்ஃபிடென்ட்லாம் திரும்ப நம்மளுக்கு கிடைச்சு நம்ம அதை தான் மிஸ் பண்ணியிருப்போம். எல்லாருமே தைரியத்தோட இருந்திருப்போம். ஒரு செகண்ட் பீரியட்ல வந்து நம்ம டிப்ரெஷன்லயோ இல்லை ஏதோ ப்ராப்ளத்துலயோ இருந்திருப்போம். பட் அதை நம்மளுக்கு திரும்ப கிடைக்க வச்சது வந்து நம்ம சொக்கலிங்கம் சார் தான். அது நம்ம ஸ்டார்ட் பண்ண அதுக்கப்புறம் வந்து பரத் சார் கூட ட்ராவல் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நம்மளுக்கு கடவுள் வந்து நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டது ஒன்று தான், நல்ல மனிதர்களை கூட அவங்களோட பழகுற வாய்ப்பை கொடு அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். அது ஃபர்ஸ்ட்டு கிடைச்சது சொக்கலிங்கம் சார், அப்புறம் பரத் சார். கண்டிப்பாக அதுதான் நம்மளுக்கு தேவைப்படும். ஒரு ஸ்டேஜில் எல்லாமே இருந்தாலும் வந்து நம்ம கூட இருக்கிறவங்க வந்து நல்ல மனிதர்களாக இருந்தாலே போதும், அந்த லைஃப் வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸோ வந்து நம்ம எல்லாருமே வந்து நான் உறுதியாக சொல்லுவேன், எல்லாருமே வந்து ஒரு நம்ம உச்சத்தை தொட போகிறோம். அதற்கான ஒரு பயணம் தான் இந்த மாதிரி பயணம். நம்ம கூட பயணப்படுற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ரீசன். ஸோ பயணம் அதே மாதிரி நாளுக்கு நாள் நமக்கு வந்து நன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்குது. முருகரும் கொடுப்பார். அதே மாதிரி நம்ம சொக்கலிங்கம் சார் சொல்றத அவரை பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். அவர் சொல்றத டூ வாட் ஐ சே சொல்ற மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டு, சின்ன ஒரு விஷயமா இருக்கும், அதை சொன்னாலும் நீங்க அதை கண்ணை மூடிட்டு செய்யுங்க. அதோட இது வந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் பின்னாடி இது கிடைக்கும். அது எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க, நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. புதுசா வரவங்க வந்து அதை உணர்வீங்க. நன்றி. நன்றி. சூப்பர். நன்றிங்க.